அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் கணக்கீட்டின்படி நம்ம கட்டண பயிற்சி நடத்திட்டு இருக்கிறோம். அது பிப்ரவரி 12ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஈடுபாடும் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே வெற்றி பெற இயலும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு ஆய்வு செய்வதற்கும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தில் இருப்பவர்களும் நம்மளோட கட்டண பயிற்சியை பங்கேற்கலாம். நீங்கள் நிறைய சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா முதல் அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற ஆய்வே நம்மளுக்கு தெரியாமல் போய்விடும். முதல் பங்கு சந்தையை நம்ம ஆய்வு செய்யணும். அதில் என்ன வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்போ அதில் நம்ம ஈடுபடணும். இல்லை நான் இதில் சம்பாரிச்சே ஆகணும்னு வரவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுடைய லாபம் மட்டுமே வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதை மறைத்து விடும். அதனால் வாய்ப்பை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் மிக மிக முக்கியமாக இருக்கணும். அதனால் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஈடுபடுறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டி அப்படின்னு எடுத்துட்டா ஒரு வீக்லி ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியணும். ஒரு வீக்லினா இவ்வளோ மூமெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதற்கு தான் இந்த வரைபடம். அடுத்தது ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். ஒரு ப்ரீமியத்தோட ரேஞ்ச் நம்மளுக்கு ரேஞ்ச் இவ்வளோ இருக்குன்னு தெரியும். அந்த ரேஞ்சுக்கு உண்டான தகுதி இந்த கணக்கீட்டில் தான் நம்மளுக்கு இருக்குது. அடுத்து சந்தையோட ஆர்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியில் தான் நம்மளுக்கு தெரியும். அதனுடைய போக்கு நம்மளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சந்தை பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஆரம்பம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். திங்கட்கிழமையோட ஓப்பன் 17,541, அதனுடைய லோ 17,405. இப்போது திங்கட்கிழமையோட ஓப்பன் நல்ல ஒரு இம்பேக்டட் ஜோனாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஓப்பனுக்கு மேல் இருப்பது ஒரு பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழ் இருப்பது ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஓப்பனுக்கு கீழே இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு கிரியேட் பண்ணணும். அடுத்தது ஓப்பனுக்கு மேல் இருக்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் இருந்தால் என்ன நடக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேல் இருக்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் இருக்கிறது எஸ்டர்டே ஹைக்கு மேல் இருக்கிறது. அப்போது என்ன நடக்குது அப்படிங்கிற நீங்கள் ஆய்வு பண்ணணும். ஓப்பனுக்கு கீழே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுது. அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு பிலோவில் நம்மளுக்கு ஓப்பன். அப்போது இந்த ஓப்பனை நீங்கள் பல விதமாக பிரித்து சந்தையோட நகர்வு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலம் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு கேப் அப் ஆர் கேப் டவுன் அதை பேஸ் பண்ணி ஒரு கேப் அப் நடைபெற்றால் அங்கே என்னென்ன கேரக்டர் உள்ளே இருக்கும். கண்டிப்பாக பை பண்ணவங்களும் அண்டு செல் பண்ணவங்க தான் உள்ளே இருப்பாங்க. அப்போ கேப் அப் நடக்கும்போது அதனுடைய பையர்ஸ் அக்ரெசிவாக செல் பண்ணுறாங்களா இல்லை அக்ரெசிவாக செல் அடித்தவங்க கவர் பண்ணுறாங்களா. அப்போ இதன் அடிப்படையை நம்ம ஓப்பனை பேஸ் பண்ணி அதற்கு மேல் இருந்தால் கீழ் இருந்தால் அதற்காக தான் இதை நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேல் இருந்தால் எப்படி இருக்க போகுது, ஓப்பனுக்கு கீழ் இருந்தால் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிந்து தான் நம்ம வர்த்தகம் செய்ய ஏற்படணும். அப்போ இந்த வாரம் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே இருந்திருக்காங்க, ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 17,541 நம்மளுக்கு ஆரம்பமாயிருக்கு. மொத்த ரேஞ்ச் ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 619 புள்ளிகள், ஓப்பன் டு லோ 188 புள்ளிகளும், ஓப்பன் டு ஹை 431 புள்ளிகள். அப்போது ஓப்பனுக்கு இரட்டிப்பு 2x. அப்போ ஓப்பனுக்கு ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது என்ன பயணம் இருந்ததோ அதனுடைய 2 மடங்கு தான் ஓப்பன் டு ஹையாக இருந்துள்ளது அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெளிவுபடுகிறது. அப்போது ஓப்பன் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி நம்மளுக்கு வீக்லி ஓப்பன் இது வீக்லி, அதாவது அந்த மண்டேவோட
க்ளோசிங் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன நடைபெற்றது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு அது எளிமையாக புரியும். அப்போ நம்மளுக்கு இந்த வாரம் ஓப்பன் டு க்ளோஸ் அப்படிங்கிறது ஓப்பனை விட க்ளோஸ் அதிகமாக இருக்கிறனால இது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் கேண்டில்ஸ்டிக் எடுத்து பார்த்தாலே தெரியும் இது ஒரு பாசிட்டிவ் கேண்டிலாக இருக்கும். அப்போ இதனுடைய ஹை பார்த்தா நம்மளுக்கு 17,972, குறைந்தபட்ச லோவாக பார்த்தீங்கன்னா 17,353 சாரி 353 அது மட்டும் நம்மளுக்கு பயணம் இருந்துள்ளது. அப்போது இந்த அடுத்த வாரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த வாரத்தோடைய இந்த ஹை தான் நம்மளுக்கு, அதாவது நீ வரும் வாரத்தில் நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது இது லாஸ்ட் வீக்கோட ஹை. அப்போது 17,972. அப்போ க்ளோசிங் லாஸ்ட் வீக் க்ளோஸ் நம்மளுக்கு 17,854. அப்போது அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு மண்டே ஓப்பன் ஆகிறது தான் கரண்ட் வீக்கோட ஓப்பன். அப்போது இது ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால், அதே மாதிரி லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேல் நிலை பெற்றால், அல்லது நம்மளுக்கு வந்து இப்போ கடந்த வாரத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த 17,854. அப்போது இதுதான் நம்மளுக்கு புரிய வேண்டும். அப்போ இந்த இடத்துல இருந்து திங்கக்கிழமை ஓப்பனுக்கு மேல் இருந்தால் என்ன, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு என்ன, லாஸ்ட் வீக்கோட க்ளோஸுக்கு கீழே இருந்தால் என்ன அப்படிங்கிறது அடிப்படையில் நீங்கள் ஆய்வு செஞ்சுட்டு வரணும். அதனால் இந்த 972 அப்படிங்கிறது அதனுடைய முக்கிய எல்லையாகும். இந்த 353 அப்படிங்கிறது மிக முக்கிய எல்லையாகவும் இருக்கும். அப்போ இதை நீங்கள் பார்த்து ஒரு குறிப்புகள் எடுத்து வந்தாலே உங்களுக்கு ஒரு ஆய்வு செய்ய உறுதுணையாக இருக்கும். இதில் ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் கொஞ்சம் குறைந்துள்ளது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்டவணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 17,600 புட், 17,700 கால், 17,700 புட், 17,800 கால் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 18,000 கால், 17,500 புட். இப்போது இதில் 17,700 நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரேடல் 17,700 கால் மற்றும் புட், இது கால், இது ஒரு புட், ஒரு ஸ்ட்ரேடல். அதுக்கப்புறம் 17,600 புட் ஆப்ஷன், அடுத்தது 17,800 கால் ஆப்ஷன். அப்போ சந்தை என்னவா சொல்கிறாங்கன்னா இதற்கு உட்பட்டு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். அதை விட வைட் ரேஞ்சை நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 17,500க்கும் 18,000க்கும் அப்படிங்கிறத ஒரு லெவலாக கொடுக்குறாங்க. அப்போ 17,500 டு 18,000 இதனுடைய நடுநிலை 17,750 இருக்கும். அப்போது இந்த இடத்துல 17,500 புட்டுக்கும் 18,000 காலுக்கும் உண்டான சண்டை தான் நம்மளுக்கு மிக முக்கியமாக இருக்க போகிறது. அதனுடைய நடுநிலை 17,750 இருக்கும். அப்போ 17,700 கால் அண்ட் புட்டு இப்போ ஸ்ட்ரேடல் அப்படிங்கிறதுனால இதனுடைய ப்ரீமியம் நம்மளுக்கு 250 புள்ளிகள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு 17,950 இதிலிருந்து 250 பாயிண்ட்ஸ் 17,700லேருந்து மைனஸ் பண்ணால் 17,450 இது மிக முக்கியமான ரேஞ்சாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அங்கே தான் பேனிக் பண்ணுவாங்க, அவங்க பயப்படக்கூடிய இடமாக மாறும். இதில் என்னென்னா நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, இதை வந்து கால் சைடு ரொம்ப குறைந்துள்ளது, 10க்கு கீழே இருக்குது. அப்போ ஆர்வம் கம்மியாக இருக்குது. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி புட் சைடு வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து சந்தை வந்துட்டு ஆர்வம் குறைவாக இருக்குது கால் சைடு, அதே மாதிரி ஆர்வம் அதிகமாக இருக்கிறது புட் சைடாக. அப்படி இருக்கிறனால இது ரெண்டு விதமான பயணத்திற்கு அமையலாம். சப்போஸ் மார்க்கெட் ஒன் சைடாக ஏறக்கூடிய வாய்ப்புன்னு இருந்ததுன்னா அது பெரிய ஏற்றமாக இருக்கும். மார்க்கெட் வால்டைல்குள்ளே போச்சுன்னா ரெண்டு பக்கத்தோட ப்ரீமியத்தை கரையிறதுக்குண்டான வாய்ப்பாகவும் அமையும். ஆர்வமின்மை அப்படிங்கிறது இப்போ ஒன் சைடாக அமையிறதுக்கு 20% வாய்ப்பு. அது அப்படி அமைஞ்சாலும் ஒரு நல்ல ஒரு பயணம் இருக்க வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சந்தை வந்துட்டு இந்த ஆர்வ கோளாறு எப்படி ஏற்படுது, அது நம்மளுக்கு திங்கட்கிழமை என்ன ஏற்படுகிறதோ, என்ன அட்டவணையில் வருகிறதோ அதன்படி மாறும். ஆனால் இப்போ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கனால மார்க்கெட் வந்து மந்த நிலை அடைய வாய்ப்புகள் அதிகம். மந்த நிலைனா மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு மொமெண்டம் இருக்கிறது வந்து குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக மாறும். அதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இதனுடைய குறிகளை 17,720 டு 17,954, வைட் ரேஞ்ச் 17,616 டு 18,084. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,855, 17,910, 18,046. சப்போர்ட் லெவல் 17,787, 17,669, 17,470 இருக்கும். அதனால் இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய விஷயம். அது திருப்பி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 18,000 கால்
அதாவது கால் ஆப்ஷன் அப்படின்னாலே ஏறுமுகம். 18,000 கால் அப்படின்னால 18,000க்கு மேலே இருக்கணும். அப்போ 18,000க்கு மேலே இருக்கணும் அப்படின்னா சந்தை இப்போ இருக்கிறது 17,850. அப்போ 18,000க்கு மேலே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த 45 ரூபாய் அப்படிங்கிறதே நம்மளுக்கு இதனுடைய உண்மை விலை அப்படிங்கிறது 0. ஏன்னா 18,000க்கு மேலே இல்லை. அப்போது 0 மதிப்புள்ள பொருளை 45 ரூபாய் கொடுத்து வாங்கிறோம். இதற்கு உண்மையான விலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா 18,000 + 45 18,045க்கு மேல் இருந்தால்தான் இதற்கு உண்மையான விலையாக மாறும். இது ஃபியூச்சராக மாறும். அதனால் சந்தையை பொறுத்தவரை ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அந்த வாய்ப்பு ஜாக்பாட்டாக அமையக்கூடிய வாய்ப்பாக அமைந்தால், அதனால் ஒரு பொருளோட விலையே இல்லாத பொருளை விலை கொடுத்து வாங்கி அதை விலை மதிப்பு வரணும்னா அப்போ சந்தையோட தாக்கம் என்னவா இருக்குங்கிறத முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அதனால் டைம் வேல்யூ குறைந்த பின் வாய்ப்புகள் நம்மளுக்கு நியர்பை ஐடிஎமாக மாறக்கூடிய வாய்ப்பு எதில் இருக்கிறதோ அதன் தகுந்த மாதிரி வியாபாரம் செஞ்சிங்கன்னா ஆப்ஷன் பையரோட ஜாக்பாட்குள்ளே நீங்கள் பங்கேற்க முடியும். அதனால் இதை ஆய்வு செஞ்சு எந்தெந்த இடத்தில் இதனுடைய டைம் வேல்யூ குறைந்த பின் எது லோ பேஸ்டில் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நம்மளுக்கு எங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகுதோ அதற்குண்டான தாக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஆப்ஷன் பையருக்கு வெற்றி வாய்ப்பு உண்டாக்கும். ஒரு சைக்காலஜிக்கலாக தினமும் எனக்கு ஒரு 20 பாயிண்ட் வேணும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா இந்த வியாபாரம் ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சா என்ன, 20 பாயிண்ட் பிடிச்சா என்ன, இதில் 1 லட்ச ரூபா நான் போட்டேன்னா டபுள் ஆச்சுன்னா 2 லட்ச ரூபா மாறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம், டெய்லி 500 ரூபா சம்பாதித்தால் என்ன, டெய்லி 1000 ரூபா சம்பாதித்தால் என்ன அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும்போது வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் 10 ரூபா எதிர்பார்த்தா 50 ரூபா கிடைக்கும். ஆனால் டெய்லி 10 ரூபாய் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி 50 ரூபா லாஸ் பண்ணுவீங்க. இதுதான் சைக்காலஜிக்கலாக நடந்துகிட்ருக்கோம். அதனால் எங்கே ஸ்டாப் லாஸஸ் போட்டாலும் அது ஹிட் பண்ணும். அதனால் நட்டத்தடுப்பை பயன்படுத்தக்கூடிய இடம் வாய்ப்பே இல்லாத இடம் பார்த்து தான் நாங்கள் போடுவோம், ஸ்டாப் லாஸ் போடுவோம். அது ஹிட் பண்ணுமா, அப்போ அந்த நீங்கள் போட்ட ஸ்டாப் லாஸ் கரெக்ட் கிடையாது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் அதனை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறது தினமும் 10 பாயிண்ட் எடுக்கிற வர்த்தகம் கிடையாது. வாய்ப்பு இருக்கும்போது அதை வர்த்தகம் செஞ்சிங்கன்னா அதை மாதிரி எங்கேயுமே லாபம் எடுக்க முடியாது. ஆனால் அதற்கு நிறைய ஆய்வு செஞ்சு நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் நீங்கள் சரியாக கணிக்கக்கூடிய வாய்ப்புக்கு ஆப்ஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு சும்மா லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி இதனை செயல்படுத்தக்கூடாது. அது தினமும் 500, தினமும் 1000, தினமும் 2000, தினமும் 3000 அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் கைவிட்டுருங்கள். வாய்ப்பு இருந்தால் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போங்க. இது மிக சிறப்பான வாய்ப்பாக இருக்கும். ஆப்ஷன் ரைட்டருக்கு எப்படி இருந்தாலும் இதனுடைய ப்ரீமியத்தை 0 பண்ணணும். அதுதான் உங்களோட கான்செப்டே. இப்போ மார்க்கெட் 17,800 to 17,900னா 100 பாயிண்டோட ரேஞ்ச். அப்போ இவங்க 131 ரூபா இருக்கிறாங்க, இவங்க 154 ரூபா இருக்காங்கனாலே நம்மளுக்கு 280. அப்போ 180 ரூபா ப்ரீமியம் டைம் வேல்யூவாக இருக்குது. இது 0 செய்கிறது தான் அவங்களோட முக்கிய கான்செப்ட். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இது எப்படியெல்லாம் செயல்படும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அதனால் இதனை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். ஆப்ஷன் ப்ரீமியத்தில் அடிப்படையே விழிப்புணர்வாக நீங்கள் பாருங்கள். சும்மா லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு இப்போ போன வாரம் நம்மளுக்கு மார்க்கெட் பேங்க் நிஃப்டி 43,000 39,000 இருந்தது. 41,000 புட் ஆப்ஷன் 5 ரூபா இருந்தது, 10 ரூபா இருந்தது. அது 1000 ரூபாயாக போச்சு. எத்தனை மடங்கு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே மாதிரி ட்ரெண்ட் உங்களுக்கு எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்குள் நீங்கள் இழக்கும் இழப்பு அதனை விட அதிகமாக இருக்குது. எப்படின்னா லாட்ரி டிக்கெட்டில் ப்ரைஸ் விழுந்துடும். அந்த லாட்ரி டிக்கெட் ப்ரைஸ் விழுந்துமே அந்த லாட்ரி டிக்கெட் என்ன ப்ரைஸ் விழுந்ததோ அந்த அமௌண்ட்டுக்கே எல்லாமே லாட்ரி டிக்கெட்டாக வாங்குவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நடைமுறை பயணம் செய்யாதீர்கள். அதனால் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறதுங்க ஆவரேஜும் பண்ணக்கூடாது. வாய்ப்பு இருக்கிறத எப்படின்னு தெரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமான லைக்ஸ் கொடுக்கும்போது தான் இந்த வீடியோஸ் நல்லா ப்ரொமோட் பண்ணும். யூடியூபோட அல்காரிதத்தில் அதிகமான லைக்ஸ், அதிகமான நேரம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அந்த வீடியோ அதிக நபர்களுக்கு ஷேர் செய்யப்படும். அதனால் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அப்படின்ட்டு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.